ஹாய் எவ்ரிவன், நான் உங்க எட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் லைக் எர்த். அதாவது பூமி மாதிரியே நம்ம கேலக்சியில் உயிர்கள் இருக்கலாம்னு கருதப்படுற 7 பிளானட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு எட்ஸ் ஃபேக்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட கேலக்ஸி மில்கி வே கேலக்ஸி. இந்த கேலக்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 60 பில்லியன் ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் எல்லா பிளானட்லேயும் உயிர்கள் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் உயிர்கள் இருக்க அதிகமாக சான்ஸ் இருக்கிற முக்கியமான பிளானட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பிளானட் வந்து ஹேபிட்டபிளாக இருக்கணும்னா அந்த பிளானட் வந்து கரெக்டான பொசிஷனில் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கணும். அதாவது அந்த பிளானட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் அந்த பிளானட்டோட சர்ஃபேஸில் வாட்டர் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கணும். இப்படி இந்த கண்டிஷன் எல்லாம் மீட் ஆகிற முக்கியமான கிரகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற கிரகம் கெப்லர் 186f. இந்த கெப்லர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட எர்த் சைஸ்ட் ஹேபிட்டபிள் பிளானட். இந்த பிளானட் நம்ம பூமியிலிருந்து 580 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. அதாவது ஒளி ட்ராவல் ஆகி அந்த பிளானட்டை ரீச் ஆகவே 580 கோடி ஆண்டுகள் ஆகும். ஸோ நம்ம அங்கே போகிறதுங்கிறது நடக்காத காரியம். அண்ட் இந்த பிளானட்டை பார்த்தீங்கன்னா 2014 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ரெட் ட்ராஃப்ட் ஸ்டார். நம்ம மில்கிவே கேலக்சியில் 100 பில்லியன் ஸ்டார்ஸ் வந்து இந்த கேட்டகரி கீழே தான் வரும். அப்படின்னா நம்ம சூரியனை விட ரொம்ப சின்னதாகவும் ஒளி கம்மியாகவும் தரக்கூடிய ஒரு ஸ்டார். அப்புறம் இந்த கெப்லர் பிளானட் பார்த்தீங்கன்னா அதோட சூரியனை சுற்றி வர்றதுக்கு வெறும் 129.9 டேஸ் தான் எடுத்துக்கும். அண்ட் இந்த பிளானட் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது வெறும் 10% தான் பெருசாக இருக்கும். அண்ட் நம்ம பார்க்க போகிற அடுத்த கிரகம் கெப்லர் 283c. இதை 2014 கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு சூப்பர் எர்த் கேட்டகரி பிளானட். இது நம்ம பூமியிலிருந்து 1527 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. அண்ட் இது அதோட சூரியனை சுற்றி வர்றதுக்கு 92.7 டேஸ் எடுத்துக்குது. அண்ட் இதோட சைஸ் வந்து நம்ம பூமியோட கம்பேர் பண்ணால் நமது பூமியை விட 3 மடங்கு இந்த பிளானட் வந்து பெருசு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளானட் கெப்லர் 62e&f. கெப்லர் 62e&f வந்து கே டைப் ஸ்டார். அண்ட் இந்த கெப்லர் 62eயோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 208 கெல்வின் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் 62fோட டெம்பரேச்சர் வந்து 350 கெல்வினுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எர்த்தோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 288 கெல்வின். ஸோ கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு பிளானட்ஸும் பார்த்தீங்கன்னா எர்த்திலிருந்து 981 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு பிளானட்டையும் 2013 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் கெப்லர் 62e அதோட சூரியனை சுற்றி வர்றதுக்கு 122.4 டேஸ் எடுத்துக்கும். ஆனால் 62f பார்த்தீங்கன்னா அதோட சூரியனை சுற்றி வர்றதுக்கு 267.3 டேஸ் எடுத்துக்கும். அண்ட் இந்த ரெண்டு பிளானட்டும் நம்ம பூமியோட மாஸோட கம்பேர் பண்ணால் நம்ம பூமியை விட 36 மடங்கு பெருசு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளானட் கிளீஸ் 667cf அண்ட் இ. இந்த ரெண்டு பிளானட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலிருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இது வெறும் 24 லைட் இயர்ஸ் தான் தள்ளி இருக்குது. அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த பிளானட்ஸ்லேயே இந்த ஹேபிட்டபிள் பிளானட் தான் நம்ம சோலார் சிஸ்டத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ மேபி ஃப்யூச்சரில் நம்மளால் போக முடிஞ்சுன்னா அங்கே ஈவினிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ட்ரிபிள் ஸ்டார் சோலார் சிஸ்டம். அதாவது அங்கே 3 சூரியன் இருக்குது. அப்போ ஸோ கண்டிப்பாக ஈவினிங் வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டாருமே அதோட சூரியனை சுற்றி வர்றதுக்கு வெறும் 28.1 நாள் தான் எடுத்துக்கும். அண்ட் இந்த ரெண்டு பிளானட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தை விட 4 மடங்கு பெருசு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இயருங்கிறது வந்து வெறும் 28 நாள் தான். ஸோ நம்ம பூமி கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே 1 மந்த்துங்கிறது அங்கே 1 இயர். ஸோ ரொம்ப சீக்கிரமே டைம் போயிடும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லைசி 581d. இந்த பிளானட் நம்ம எர்த்லேருந்து 20 லைட் இயர் தான் தள்ளி இருக்குது. பட் இதோட அட்மாஸ்ஃபியரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கே ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் சயின்டிஸ்ட் என்ன நம்புகிறாங்கன்னா இந்த பிளானட்டோட சர்ஃபேஸில் வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கலாம். அண்ட் ஈவன் ஃபாரஸ்ட் கூட இருக்கலாம்னு நம்புகிறாங்க. அண்ட் இது நம்ம எர்த்தை விட 7 மடங்கு பெருசு. அண்ட் இது வந்து அதோட சூரியனை சுற்றி வர்றதுக்கு 66 டேஸ் எடுத்துக்கும். தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இனியும் மோர் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.